இப்போ தைப்பூசத்துக்காக நெறைய பேர் 48 நாள் விரதம், 6 நாள் விரதம், அந்த 1 நாள் மட்டும் விரதம் இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. எப்படி மேம் இருக்கலாம்? விரதம் இருக்க முறை என்னென்ன வழிபாடெல்லாம் பண்ணலாம் மேம்? இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். முருகனை வந்து என்னைக்கும் ஆராதனை பண்ணலாமானா, அவரை நித்தியமும் ஆராதனை பண்ணவும், தினமும் அவருக்கு வந்து தைப்பூசம், விசாகம், சஷ்டி அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. முருகர் வந்து ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு ஜாதகம் எடுத்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் எடுத்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் முருகன் வந்து துணை நிற்பாரானா கண்டிப்பாக துணை நிற்பார். உதாரணம் நமக்கு தெரியும், ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, குழந்தை பிறக்கலைன்னா சஷ்டியில் விரதம் இரு. அந்த நீங்கள் மாதம் சஷ்டியில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வருஷத்தில் ஒரு முறை வரக்கூடிய கந்த சஷ்டியில் வந்து கண்டிப்பாக 6 நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த 6 நாள் விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த கருப்பையில் உள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கி, அகப்பை அப்படிங்கிறது சுத்தமாகி, அதில் கரு உருவாகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த முருகர் கொடுப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா முருகன், அந்த குழந்தை கர்ப்பிணி ஆகிட்டாங்கன்னா முருகனை மாதிரி அழகாக குழந்தை வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அழகுக்கே கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா முருக கடவுள் மட்டும்தான். ஒரு நிலம் சார்ந்த பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா முருகன் தான் தீர்வுன்னு சொல்லலாம். ஏன்னா நிலப்பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அங்கே வந்து அந்த நிலக்காரகன்னு சொல்லக்கூடியதே செவ்வாய், அதோட அதிபதி. அதற்கு கடவுள் யாருன்னு பார்த்திங்கன்னா முருகர். அவரும் இதற்கு தகுதியானவரானா நம்ம கும்பிட வேண்டியதே அந்த முருகனை தான். அப்போ அதுவும் அதே மாதிரி சொத்து பிரச்சனை இருந்தது, நீண்ட நாள் நோயாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், முருகனை தான் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுறோம். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேசுகிறது தாமதமாகும்னு சொல்லுவாங்க. அப்போ தாமத பேச்சு, திக்கி திக்கி பேசுகிறது, அதுக்கு பார்த்திங்கன்னா முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது.